வெள்ளியினுடைய இந்த விலை தொடர்ந்து அதிகரிப்பதற்கான அந்த காரணம் என்ன சார்? 2-3 காரணங்களை சொல்லலாம். முதல் காரணம் வந்து தேவை அல்லது வாங்குவது அதிகரித்திருப்பது. ஏன் வாங்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. வாங்குறது யார் அப்படிங்கிற கேள்வியும் பார்க்கணும். சீனா உள்ளிட்ட பல நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு தான் மேஜர் பையர், அவங்களுக்கு தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. அந்த ஏற்றுமதிக்கான பணம் முழுவதும் அமெரிக்க டாலர்கள் தான் அவங்களுக்கு வருது. அப்படி வரும்பொழுது அமெரிக்க டாலருடைய ஏற்ற இறக்கங்கள் அவங்கள பாதிக்குது. அதை வச்சு அமெரிக்க அரசாங்கம் வந்து அவங்களோட கொஞ்சம் விளையாடலாம். இதை டீரிஸ்க் பண்ணிக்கிறதுக்கு அவங்க இதர அசெட்ஸ், உலகம் முழுவதும் மதிக்கக்கூடிய வேறு அசெட்ஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா முதல்ல தங்கம், அடுத்ததாக வெள்ளி, இந்த மாதிரி மெட்டல்ஸில் வந்து ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், பேஸ் மெட்டல்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனுடைய ஒரு காரணம் தான் நான் முக்கியமாக முதல்ல தங்கத்தில் அவர்கள் முதலீட்டை துவக்கினார்கள். சைனா 2 மாதங்களுக்கு முன்பு பார்த்தோம்னா சைனா ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு வெள்ளி உள்ளிட்ட பல முதலீடுகளில் டர்க்கி, அப்புறம் ரஷ்யா கூட இப்போது அந்த மாதிரி பல நாடுகள் வாங்க ஆரம்பித்தது ஒரு முக்கியமான காரணம். தங்கம் எப்போதெல்லாம் விலை ஏறுகிறதோ அதற்கு பிறகு ஒரு கேப் விட்டுட்டு அது அந்த விலையில் கொஞ்ச காலம் நிற்குதான்னு பார்த்துட்டு அதற்கு அடுத்து வெள்ளியும் நகர ஆரம்பிக்கும். ஏன்னா தங்க முதலீட்டாளர்கள் அடுத்ததாக வெள்ளியை வாங்க ஆரம்பிப்பாங்க தங்கத்தினுடைய விலை கணிசமாக அதிகரித்த பிறகு. இதுவும் இப்போ நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக ஒரு காரணம், பங்குச்சந்தை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் ஓவர் இன்வெஸ்டட் நினைக்கிறாங்க பங்குச்சந்தையில். பங்குச்சந்தை ஒருவேளை வீழ்ச்சியை சந்திக்குமானால் அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் ஒரு ஹெட்ஜிங் மெக்கானிசமாக தங்கம் மற்றும் வெள்ளியில் இந்த முதலீடு இருப்பதை பார்க்க முடிகிறது. நடப்பு ஆண்டில் தங்கத்தின் விலை 21% தான் உயர்ந்திருக்கு. ஆனால் வெள்ளியின் விலை வந்து 33% விலை உயர்ந்திருக்கு. இதற்கான ஒரு முக்கிய காரணமாக தொழிற்சாலைகளில் வெள்ளியினுடைய பயன்பாடு அதிகரித்திருப்பதற்கான ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறோம்? இறக்குமதி இந்தியாவில் மேலும் 10% குறைந்திருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இதை உங்களுடைய பார்வையில் எப்படி சார்? தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்குத்தான் உள்ளூரில் நம்ம அந்த டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மாற்று விகிதத்தின் காரணமாகவோ வாங்குவதன் காரணமாகவோ ஏறுவது இறங்குவது. பெரும்பாலும் இதனுடைய விலை வந்து சர்வதேச சந்தையால் நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால் இறக்குமதி குறைவதாலோ கூடுவதாலோ வந்து அதனுடைய விலை வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திக்கும் நான் நினைக்கல. 2வது தொழிற்பயன்பாடு. தங்கத்திற்கு பெரிய அளவில் இல்லை, வெள்ளிக்கு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது. பட் அப்போ கூட வெள்ளியினுடைய விலையை நிர்ணயிப்பது அந்த தொழில்துறைக்கான பயன்பாடு இல்லை. அது வந்து சேமிப்பிற்காக அல்லது அதை வந்து ஒரு முதலீடாக பார்ப்பவர்கள் வாங்கக்கூடியது தான் வெள்ளியினுடைய விலையை நிர்ணயிப்பதாக நான் பார்க்கிறேன். வெள்ளியில் முதலீடு செய்வதன் மூலமாக எந்த அளவுக்கு ஒரு லாபத்தை ஈட்ட முடியும்? எந்த வகையில் முதலீடுகள் செய்யலாம் சார்? தங்கத்தை போல இல்லாமல் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் வந்து சிறு முதலீட்டாளர்கள் கூட மிக ஒரு குறைந்த தொகையில் ஒரு 100 ரூபாய்க்கு கீழே கூட வெள்ளியில் வந்து முதலீடு செய்ய முடியும். இப்போ சாவரின் கோல்ட் பாண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு குறைந்தபட்சம் இன்றைக்கி 7400 ரூபா அல்லது 7500 வேணும். 7000 ரூபாய்க்கு மேலே தான் மணியமாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் வெள்ளி அப்படி கிடையாது. வெள்ளி சார்ந்த பங்குச்சந்தையில் வணிகமாகக்கூடிய இடிஎஃப்னு சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு, மியூச்சுவல் ஃபண்டு. நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை முழுவதும் வெள்ளி கட்டிகளாக வெள்ளியில் வாங்கி முதலீடு செய்கிறாங்க. அந்த அந்த யூனிட்டுகளுடைய விலை பார்த்தோம்னா ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு கூட இந்த ஆண்டு துவக்கத்தில் கூட 60 ரூபாயை ஒட்டியே இருந்தது. 60-62 ரூபா இருந்தது. இப்பொழுது 90 ரூபாயை தாண்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட 50% ஏற்றத்தை சந்தித்திருக்கிறது. சிறு முதலீட்டாளர் ஒரு யூனிட் 90 ரூபான்னு சொன்னேன். ஸோ சிறு முதலீட்டாளர்கள் கூட அதில் வந்து ஒரு யூனிட், 2 யூனிட், 5 யூனிட் வாங்கி முதலீடு செய்யக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு முதலீடுங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது வெள்ளியை கூட வாங்கி விற்பதுங்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் வந்து அதுக்கான ஒரு கழிவுகள் போகும். ஆனால் இந்த பங்குச்சந்தையில் இதை வாங்கும் பொழுது அந்த யூனிட்டுகளாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகளாக வாங்கும் பொழுது அவ்வளோ பெரிய கழிவுகள் எதுவும் இருக்காது. ரொம்ப போனால் ஒரு 0.5% வித்தியாசம் தான் இருக்கும் அன்றைய சந்தை விலைக்கு ஏற்ப. வருங்காலங்களில் வெள்ளியினுடைய விலை இதே ஏற்றத்தில் தான் இருக்குமா, இல்லை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இப்போ எப்போ இறங்குங்கிற கேள்விக்கு 2-3 விஷயங்கள் தான் சொல்ல முடியும். ஒன்று, சைனா உள்ளிட்ட நாடுகள் வாங்குவதை நிறுத்த வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும். அதுவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சந்தையை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா பணவீக்கம் கணிசமாக குறைய வேண்டும். அப்பொழுது வாங்கும் திறன், பணத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கும் பொழுது அதனுடைய விலை வந்து ஆட்டோமேட்டிக், அது வந்து இன்வெர்ஸ்லி கார்லேட்டட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அது நடக்கும். இது ரெண்டும் நடக்கணும். அது நடக்கலைன்னா வந்து இப்போதைக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட ஓராண்டு கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. வெள்ளியினுடைய விலையும் அந்த $26 ஒரு கட் ஆஃப் மார்க்கை தாண்டி இப்பொழுது $32 போயிருக்கு ஒரு அவுன்ஸுக்கு. ஸோ நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு இந்த ஏற்றம் நிகழ்ந்திருப்பதால் இது இன்னும் கூட 10 அல்லது 15% ஏறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லை. ப்ரொவைடட் சீனா வாங்குவதை குறைத்தாலோ, உள்ளிட்ட நாடுகள் வாங்குவதை குறைத்தாலோ, அல்லது பணவீக்கம் வந்து கட்டுக்குள் வந்தாலோ இது வந்து ஒரு கட்டுக்குள் வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.